அண்ணா பூவடா துணிங்க தோசைங்கடா ஒரு வீட்டு சோசனை தெரியும். அடியே கொட்டி முண்டா சொல்லத்துக்கு அடி கொட்டி முண்டா அதாவது துணிகளா தோச்சு காய் போட்டோம் கை பேச்சுங்குது பாத்தியா இந்த வெள்ளம் அடுப்பு ஓரத்துல பாத்தியா கப்பல் பத்துல பத்து கூடி படுற அடியே கொட்டிய அடியே கொட்டு விட்டா பாத்தியா துணி தூங்குது கைது கட்டிங்குது என்னோட கோயில் சத்திங்க கேக்குதா அந்த அம்மா இந்த வல்லாள கண்டல வல்லாள பட்டணத்துல குழந்தையாக மாறி வண்ணா சின்ன வீட்டுக்கு போகிறாங்க அம்மா ஏதோ குழந்தை பாத்தியா அந்த பேரு மாரியம்மா குழந்தை மாறி வந்ததாலே அந்த அம்மா உரு மாறிதாலே இன்று பேரு குழந்தைக்கு பேரு மாரியம்மா. மாரியம்மா வல்லார கண்டன் வல்லார கண்டன் வல்லார கண்டன் யாருக்குமே கோயில் நீங்க வல்லாரசாமி நீங்க தண்டனைப்பட்டீங்க கோயில் இல்லாதவங்க யாருமே இருக்க கூடாது கோயில் இல்லாம யாரும் இருக்க கூடாது ஏன்னா எனக்கு எப்போது கோயில் இல்லையோ யாருக்கு மேல கோயில் இருக்க சொல்றீங்க ஆனா வண்ணாத்தி சின்ன வீட்டுல ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் மந்திரம் போட்டா ஜரம் போடுதான் வயிற்று போடுதான் கால் நோய் போயிடுதான் எல்லா நோய் தீர்ந்து போலாம் அந்த குழந்தைய போதனை போட்டான் அம்மா குழந்தை எல்லாருக்கும் மந்திரம் போடுவோம் சாவர வயிற்று வலிக்கார ஏன் அவனுக்கு பாருங்க எங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம ஒரு குழந்தை கிடைத்தது அந்த குழந்தை மாரியம்மான்னு பேர் வச்சோம் அந்த அம்மன் அருளால இந்த அம்மாவுக்கு தெய்வ கலாச்சாரம் வந்திருக்கிறது இந்த அம்மா கரத்தால மந்திரம் கொண்டா நோய் நொடி போயிடுது பில்லி சூனியெல்லாம் நீங்கிடுது யாருக்கு கை கால் வலியோ இல்ல வயிறு வலியோ இல்ல தலைவலியோ எந்த வழியா இருந்தாலும் என் பொண்ணு மாரியம்மா மந்திரம் போட்டா அனைத்துமே மாறிவிடும் ஐயா
உனக்கு வயிறு வலிக்குதா? ஆமாங்க ஐயா, நீ டெய்லியும் ராவா குடிச்ச வயிறு தான் வலிக்கும். என் பொண்ணு கருத்தால சக்கரப்பாங்க சக்கரை மாட்டோன்னு உங்க வயிறு வலியெல்லாம் தீரும். வாரியம்மா வயிற்று மலடி சரியா விஷா நல்லா இருக்கா? நல்லா தலைமையில ஆட்சி நல்லா தலைவலிகளை மூடி போயிடுச்சு இப்போ யாரு ஐயா, எங்க வீட்டுல குழந்தையே இல்லைங்க, இவ்வளவு போட்டி மாடுங்க ஐயா. நான் எப்படியோ 30 லட்சம் கொடுத்து தங்க வந்தேங்க, எப்படியோ ஒரு 2-3 லிட்டர் அது கரை ரொம்ப கொட்டி மாடு ஆக்குதுங்க. சத்தியமா உண்மை சத்தியமா இல்லைங்க. ஐயா, அது துவைச்சு எடுத்து போய் குத்தாத்தாங்க ஏதோ அந்த பண்ணு. ஏய் தாஜி அடிக்கிறேன். உன் வீட்ல இந்த குழந்தை சக்தி படுத்த குழந்தை இருக்கா? தெரிஞ்சா இருந்து வந்திருக்கா? கட்ட முடியாதுடா. அடே அடியவனே. வடியவனே. உன் தாஜி அடிக்கிறேன். இப்போ நாளைக்கு வந்துடா. ஒரு நாளைக்கு வந்துக்கிறேன். எப்போ இருக்கிற மாதிரி ரூபா பாத்துவா. ஐய மகமாரி திருது மைபுரி திருதூலி நிஜாத போட்டழகி சமயபுரத்தாலே சமயபுரத்தை விட்டு ஜன்னதி ஆறுமம்மா. ஐயா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.
ஊருடைய உதவி இல்லாம சிவகங்கை திருமணம் முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட நாடகத்தை கேட்டுவிட்டு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் கங்கை வரணும், கங்கையை பிரிந்து முடிக்கணும். கங்கை திருமணம் என்பதை நாடகத்தை முடிக்க வேண்டும் என்றால் கங்கையை சிவனம் ஒன்று சேர வேண்டும். வாங்க ஐயா, வாங்க ஐயா, ஒத்துழைப்பு கொடுங்க ஐயா. ஊருக்கார ஒத்துழைப்பு இல்லாத பண்ண முடியாது. காட்சி இருக்குது தாயே. எந்த குறை கிடையாது. காலையில ரொம்ப சந்தோஷம், மக்கள் கட்டிக்காங்க தெரியுதா? வல்லால பட்டணத்துக்கு ராஜனா இருக்கா? ஆனா நீ கிட்ட வாடா, இப்போ அம்மா வந்திருக்கா. குழந்தையா இருந்து என்ன ஒரு பேசிட்டுல, இப்ப வா, தொட்டு பாரு, தொட்டு பாடுறா. சின்ன வீட்டு பொண்ணு தொட்டு பாடுறா. அண்ணாச்சி பொண்ணா அவ்வளவு கேள பசங்க தொட்டு பாடுறா, தொட்டு பாடுறா. அப்படியா? வல்லால கண்டெடுத்து தூத்துலாக போனியா? டேய், வல்லால பட்டது அழிச்சிட்டு நம்ம உன்னை அழிச்சிட்டு வல்லால பட்டதுக்கு ராணியாக போறோம். விடவே முடியாது. இவளே கருமாரியா, உருமாரியா, இஷ்டதேவதையா, குலதேவியா, அங்காள பரமேஸ்வரி, காளி, திருசூலி. அவளை பயங்கர ஏண்டா வண்டி போடிக்காரங்க. அடே ஜெய்யா, ஜெய்யா, இந்த பண்ணி விட்டு நிக்கல வாங்க. ஐயா, எல்லாம் பண்ணி வேணும், பண்டிகை வேணும் கொண்டாடுறாங்க. பேர் குத்துருங்க, ரத்தம் வேணும் பேர் குத்துருங்க. முதல்ல கிடைக்காது. போட்டி ரத்தம் வேண்டும் போது பேர் குத்துருங்க. பண்ணி குத்து போறாங்க. இப்போ அண்ணாமலை உங்களுக்கு போட்டி நடத்துமா? தலை வேணுமா? மூளை கேட்காதீங்க, அதுங்க இல்ல. பண்ணி உனக்கு தலைக்கு அரை பண்ணிட்டாங்க. ரத்தம் உனக்கு பேர் குத்துரும். முதல்ல வெங்கலத்தூர் கிராம பொதுமக்கள் ஒன்னு சொல்லலாம் சாமி. சின்ன பெண் என்று பார்த்தாய். எவ்வளவு வேணா பேசு, தயவு செய்து வாய் துவச்சுன்னு பேசு. வாய் தொடுறா, வாய் தொடுறா, நல்லா பண்ணி பீ தொடுற மாதிரி வாய் தொடுறா. ஏற்கனவே அதாவது ஒருத்த மரம் வாங்கி கங்கை மேல இருந்து வரம் வாங்கும் போது சுத்தி கொண்டிருந்தான் சொல்லிட்டு அவளை சிறைப்பிடிக்க சென்றிருக்கின்றான். கங்கை சிறைப்பிடிக்க. ஏன்னா வரம் வாங்கும் போது சிவங்கிட்ட அந்த கங்கை தன் சிரத்திலிருந்து சிரிச்சான் அவனை பார்த்து. ஆனா பாவி, என்னடா என் காலுக்கு எந்த ஒரு ஆடுமகளா இருந்தாலும் என் கணவன் பாதத்தை பணிந்தால் தான் உங்களுக்கு வாழ்வு என்று ஏளனமாக சிரித்துக் கொண்டிருந்தார் கங்கை. அந்த ஜெய்மகாசூரன் கோபம் கொண்டு, பெண்ணாக இருந்து நீ என்னை பார்த்து நகைத்து விட்டாயே, உன்னை சிறைபிடிக்க வேண்டும் என்று ஜெய்மகாசூரன் கோபத்தோடு புறப்பட்டிருக்கின்றான்.
கங்கையை சிறைப்பிடிக்க. அதுக்கு முன்னாடி நீ சாத்தாதான் அவர் ஒரு ஜெயம் ஜெயம். இன்னும் யாரோட பேர் சொல்லணும்னா உனக்கு காலம் சேர்ந்து போச்சு. வர சொல்லு நீங்க சிறைப்படுத்தி விட்டான். சிவனுக்கோ அதாவது ஏதாவது படிக்கிறவங்க மாறி மாறி மறைத்து விட்டு நிற்கின்றான். அந்த கங்கையை கொண்டு வந்து உன்னால் தள்ள முடியும். இப்போது வந்து கொண்டிருக்கின்றான். மலையனூர் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றான். மயான பூமிக்கு உன்னை சிறைப்பிடிக்க வந்து கொண்டிருக்கின்றான். உன்னை சிறைப்படுத்தி விட்டால் இனி உலகத்திலே அவனை விட வேறு யாருமே கிடையாது ஆகிவிடும். எப்போது அகோர உருவம் கொண்டு இந்த ஆடைகளுக்கு தெரிந்து சித்தாடை காரியாக மாறிவிட்டாயோ, அதாவது ஆடு மாடு கோயில்கள் துண்டு தின்னு தீர்த்திருக்கின்ற அல்லவா, ரத்த வெறிப்பிடித்து மல்லாந்து பாடிட்டு இருக்கின்ற அல்லவா, இந்த மல்லாந்து பார்வையிட்டோம் மயான பூமியிலே இங்கே அவனை நாடி வந்து கொண்டிருக்கின்றான். அவனை வதம் செய்து இந்த கங்கையை மீட்டு வந்து திருமணம் செய்தால் இனி உனக்கு அதாவது மாசி மாசத்திலே அமாவாசை அன்று உனக்கு அனைவருமே கொள்ளை அதாவது சுண்டலு. அவர் எங்க வர அனுமனா ஆனா மூச்சு வாங்குது.